ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கான ஓவரால் கேண்டிடேட்டுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைனில் ரிசல்ட் வந்து செக் பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ஓவரால் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன் டெட் பேப்பர் 2 ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு 2,50,000க்கு மேற்பட்டோர் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து எழுதிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தா நிறைய பேர் ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து பார்த்தா ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டேபிள் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் கீழே வந்து உங்களுக்கு நிறைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தோம் ஒரு ப்ளஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ரிசல்ட். ஸோ நம்ம நேற்றே வந்து பார்த்தோம் இண்டிவிஜுவல் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது. அதை நீங்கள் வந்து பார்த்து இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் யூசர் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா லாகின் பேஜுக்கு வந்து போகும். இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் வந்து கொடுத்து உங்களுக்கான ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இண்டிவிஜுவல் ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக்கர் ஃபார் மார்க் லிஸ்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட். ஸோ எல்லாருக்கான ஓவரால் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் என்னைக்கு எக்ஸாமினேஷன் எழுதுங்க, எந்த செஷனில் எழுதணும், அதை நீங்கள் போயிட்டு வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னைக்கு எக்ஸாமினேஷன் எழுதுங்க, எந்த செக்ஷன்றது நீங்கள் தெளிவாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரோல் நம்பர் என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, நீங்களுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாலிஃபைல நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறீங்க. நாட் குவாலிஃபைனா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக மாட்டீங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஃபெயில்ன்ற மீனிங்காக தான் அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து போக மாட்டீங்க. ஸோ குவாலிஃபை அவனுங்க எல்லாமே வந்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு வந்து போவீங்க. ஸோ குவாலிஃபைனா எனக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிருமா, அப்படி வந்து கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபைனா அடுத்த கட்டத்துக்கு மட்டும் வந்து போகிறீங்க. ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கான மார்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா அதிகபட்சம் எல்லாத்தையும் வந்து நாட் குவாலிஃபைட் ஃபெயில் தான் அதிகமாக வந்து ஆயிருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2,50,000 பேரில் வந்து 98% பேர் வந்து பார்த்தா ஃபெயில் ஆயிருக்காங்க, நாட் குவாலிஃபைட் தான் வந்து ஆயிருக்காங்க. மீதி 2% பேர் மட்டும் தான் வந்து பார்த்தா டோட்டலாகவே குவாலிஃபைடு வந்து ஆகிருக்கு தான் வந்து பார்த்தா தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து தெரியுதுன்னா 98% வந்து பேர் வந்து பார்த்தா குவாலிஃபைடு வந்து ஆகலை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எந்த செக்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான மார்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துல அவங்க யாரால் எழுதுறாங்கன்றது நீங்கள் இதன் மூலமே அவங்களுக்கான மார்க் என்ன அப்படின்றது நீங்கள் கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து பார்த்தா ஓவரால்கான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அகைன் ஹோம் பேஜ் வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் கீ. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் கீ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தா டிஆர்பிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணுறது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் கீ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸாம் டேட் என்ன, உங்களுக்கான எக்ஸாம் பேட்ச் என்ன, எந்தமான சப்ஜெக்ட்டுக்கு எந்தமான கொஸ்டின், அதுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ்டர் கொஸ்டின் பேரில் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 67வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஃபைனல் கே இப்போ வந்து சி வந்து பார்த்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆன்சர் கீழே வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸோ எதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கான கீ மட்டும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா கட்டாயமாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த ஸ்டார் எந்தெந்த கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு போனஸ் மார்க்காக கட்டாயமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கவலைப்பட தேவை.
தேவையில்ல. மீதி வந்து பார்த்தா ஒரு சில ஆன்சர் கீ மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் ஆன்சர் கீ சேஞ்ச் பண்ணி அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணால் வந்து போதுமானது. ஓகே, ஸோ ஸ்டார் அப்படின்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு போனஸ் மார்க்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா செக்ஷன்லையுமே வந்து ஒரு போனஸ் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஃபைனல் கீ வந்து செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த கீயும் இது ஃபைனல் கீயும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கான மார்க் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஈடுபட்டிருக்காங்க. யாரோடைய ஆன்சர்லாம் வந்து பார்த்தா வித்ராலில் வச்சுருக்காங்க. காரணம் என்ன, நிறைய பேர் வந்து பார்த்தா மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க தோருக்கு. ஸோ இவங்க 4 பேர் மட்டும் ஒரு சில பேர் வந்து மால் ப்ராக்டிஸ்க்கான அவங்களுக்கான ரோல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தவங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஆர்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாட் குவாலிஃபை ஆனவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு அடுத்த எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா ப்ரிப்பேர் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபை ஆனவங்க மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அடிக்கடி இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. மீதி வர எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையுமே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.